ஜான் ஜபராஜ் அவருடைய மனைவியை விட்டு ஒரு வருடமாக பிரிந்து இருக்கிறாரு. அது குறித்து 1 மணி நேரம் அவர் வீடியோ பேசியிருக்காரு. எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்காங்க, நம்ம சேனல்லையும் அதை போட்டிருக்கோம். பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. ஜான் ஜபராஜ் மேலே பல குற்றங்களை சுமத்துறாங்க. நமக்கு சில பேர் வருத்தமாகவும் இருக்குது, வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. எல்லாருக்குமே வருத்தம் தான். இப்போ என்ன அளவிலும் சரி, நானும் சரி, மற்றவங்களும் சரி, ஜான் ஜபராஜோட வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தம் தான். ஜான் ஜபராஜ் மட்டுமல்ல, ஒரு குழும பிரிதுனாவே எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஜான் ஜபராஜ் மேலே பல குற்றங்களை சொல்கிறாங்க. இவர் மேலே இப்போ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஏன் இப்படி போடுறாங்கன்னா, அவர் மனைவியை விட்டு பிரிந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இழப்புகள், பல பேர் பல நபர்களால் அவருக்கு மிரட்டல், பணத்தை கேட்டு மிரட்டுறாங்க, அவருடைய சபையை அடித்து ஒடுக்குறாங்க. இப்படியெல்லாம் நடந்ததுனால தான் நம்ம பேசுகிறோம். அவர் மனைவி மட்டும் விட்டு போயிட்டு இருந்தால், இந்த விஷயம்லாம் அவர் வாழ்க்கையில் நடக்காது இருந்தால் நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் நடந்துக்குது பாருங்க. அவர் பணத்தை இழந்திருக்கிறாரு, பல பேரால் மிரட்டப்பட்டிருக்காரு, கொலை மிரட்டல் பட்டிருக்காரு, மனைவியால் இகழப்பட்டிருக்காரு. இவ்வளோ விஷயம் நம்ம அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுனால தான் நம்ம பேசுகிறோம், ஆதங்கப்படுறோம், வருத்தப்படுறோம். அதை குறித்து ஒரு சிஸ்டர் பேசுகிறாங்க அவருடைய வீடியோவில். அவங்க முதல் நல்லா தான் பேசுகிறாங்க, முதல் பாதி. அதுக்கப்புறம் அவர் பேச சரியில்லாததாக இருக்குது. யாருமே இப்போ ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா ஒரு பாதி மெசேஜ் நல்லாயிருக்கும், ஆனால் மீதி பாதி நமக்கு ஒத்து வராது, வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயமா தான் இருக்கும். அதுபோல தான் இந்த சிஸ்டரும் அவருடைய வீடியோவில் அவர் சேனலில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அது சரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. பிரதர், உங்களோட 1 மணி நேர ஆடியோவை நாங்கள் கேட்டோம். உங்களோட கிங்ஸ் ஜென்ரேஷன் சபைக்காக நீங்கள் கொடுத்த ஆடியோ. அந்த ஆடியோ எல்லா பக்கமும் பரவுது, நாங்கள் கேட்டோம். உங்களோட எல்லா வார்த்தைகளும் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. உங்கள் கூட இருந்தவங்க சபையை உடைச்சிருக்காங்க, வேதனைப்படுத்தியிருக்காங்க, உங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க, உங்களை மிரட்டியிருக்காங்க, உங்களுக்கு கொலை மிரட்டல் கூட கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சிச்சுவேஷனில் உங்களை தள்ளியிருக்கிறாங்க. எல்லாம் கேட்டு முடிக்கும்போது மனசளவில் ரொம்ப அழுதுட்டேன் நான். ஆண்டவர்கிட்ட, என்னப்பா ஒரு தேவ மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன். ஏன்னா கூட இருக்கிறவங்க நம்மளை பணத்தை வச்சுட்டு 40 லட்சம் கொடு, இல்லைன்னா நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, அது ஒரு ஹார்ட்டை நம்ம உயிரோடு அப்படி பிடுங்குற மாதிரி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பிளாக்மெயில் இல்லை, பட் பணத்துக்காக நம்மளை நம்ம உறவுகளே நம்மளை தூக்கி வீசுகிற சுச்சுவேஷனெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால் அந்த பெயின் என்ன, அந்த வலி என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி தாங்கியிருப்பீங்க அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வலிச்சது. ஏன்னா நாங்களும் அதை கடந்து வந்தனால எங்களுக்கு வலிச்சது. கொஞ்சம் முடிஞ்சு உங்களோட 2வது வீடியோ நாங்கள் பார்க்குறோம். அதில் நீங்கள் ஒரு 2 ஊழியக்காரனை தப்பாக பேசுங்கன்னு சொல்லி இதே வாலிப பசங்களுக்கு தூண்டி விடுறீங்க. அது நீங்கள் விதைச்சிட்டீங்க பிரதர், நீங்கள் விதைச்சிட்டீங்க. உங்களோட எல்லை அளவுக்கு அதிகமானவர் உங்ககிட்ட கொடுத்துட்டார். வேற யாரோட எல்லையும் உங்கள் அளவுக்கு பெருசாகலை. உங்களோட எல்லை பெருசு, ஆனால் அதுவே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் அதுக்கு கீழே இறங்கி அவனை தட்டி தூக்கு, இவனை தட்டி தூக்கு, அவனை கொன்று இவனை அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு டாப்பிக்குன்னு நான் நினச்சேன். நீங்கள் விதைச்சது தான் நீங்கள் இன்றைக்கி அறுத்துட்ருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுது. ஒரே ஒரு விதை தான் பிரதர் நீங்கள் விதைச்சிங்க. இன்றைக்கி அந்த பசங்க உங்களுக்கு விரோதமாகவே எழும்பி உங்களையே மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் பயபக்தியை விதைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக உங்களோட அசோசியேட் எழும்பும்போது இதே பசங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருப்பாங்க, நின்று அவங்கள மிரட்டியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே பயபக்தியை விதைச்சிருப்பீங்க. என்னோட பாஸ்டருக்கு முன்னாடி, என் அப்பாவுக்கு முன்னாடி யாரா நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். இப்போ உங்கள் சபை உடஞ்சி நீங்கள் விதைச்ச விதை, உங்களோட அபிஷேகம் வேறு, ஆனால் உங்களுடைய மாம்சம் வெளிப்பட்டு சூழ்நிலையவே மாற்றிருச்சு. நாங்கள்லாம் 25 வருஷமாக மேலே விசுவாசிகளாக இருக்கோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம். எங்களுக்கு தெரியும் ட்ரெண்டு எப்போ மாறுச்சுன்னு. நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு பாடல்கள் கொடுத்து நீங்கள் ஸ்டேஜ் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் பிரதர் ட்ரெண்டு மாறுச்சு. நீங்கள் தான் வந்ததுக்கப்புறம் தான் ஊழியக்காரங்களை புல்பிட்டில் நின்று ஓயின்னு கூப்பிட்றது, ஒய்யாலைன்னு கூப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிரதர் வந்தது. மற்ற ஊழியக்காரங்க பகிரங்கமாக யாரையும் தாக்கி பேசி நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒருத்தர் கனம் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம்.
நீங்கள் வந்துட்டு தான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனா அசால்ட்டாக பேசுகிறீங்க பிரதர், அசால்ட்டாக பேசுகிறீங்க. அவங்களுடைய அபிஷேகம் கர்த்தரால் நடத்தப்படுறது உங்களுக்கு தெரியுமா? சவுல் வந்து அவ்வளவு விரோதமாக செஞ்ச போதும் தாவீது அவர் மேலே கை போடலை. ஏன் தெரியுமா? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தாவீது அறிந்திருந்தான். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான கேரக்டர். அந்த விஷயம் பைபிளில் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட சபையில் நீங்கள் யாருக்கு கீழே வளர்றீங்களோ அவங்கள ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவங்க சொல்கிறதுக்கு ஒபே பண்ணணும். அவங்க என்ன பண்ணாலும் நோ கமெண்ட்ஸ் பிரதர். அங்கே ஆண்டவர் பார்த்துப்பாரு. அதுக்கு தான் ஆண்டவர் இருக்காது. ஆண்டவரோட வேலையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ஒன்று கேட்குறேன், மோகன் சி ஐயாவை வந்து எப்படி நீங்கள் அப்படி பேசலாம்? எப்படி நீங்கள் அவரை வந்து தரைக்குறைவாக பேசலாம்? அதை விதைச்சதோட அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்க. இன்றைக்கி நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க பிரதர். தயவு செஞ்சு உணர்வடைங்க. அவர் பிரசங்கம் பண்ணி கீழே அமர்ந்திருந்து கேட்டிருக்கீங்களா? நாங்கள் கேட்டிருக்கோம். ஐயா பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சபையோட ஓப்பனிங்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 45 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சு. அதில் வந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சபைக்கு வர ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார், என்கிட்ட வாங்க அப்படின்னு என்ன வச்சு கூப்பிடுறார், இவ்வளோதான் டாபிக். அவர் பேச 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 நான் கீழே விசுவாசியாக அமர்ந்திருக்கிறேன். தேவ பிரசனம் அந்த சபையை நெருக்குது. என்ன நெருக்குது? ஆண்டவர் அங்கீகரித்தவரா அந்த சபையில உலாவுறாரு. ஜான் ஜபராஜுக்கு இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு இந்த சிஸ்டர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தம் எல்லாருக்கும் தான் இருக்குது. கிறிஸ்துவ உலகத்துக்கு, இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், ஜான் ஜபராஜை அறிந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஏன் ஒரு மனிதன் வந்து தன் மனைவியை விட்டு போறாரு? ஜான் ஜபராஜ் போறதுக்காக காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகள். அவருடைய சபை மக்களாலே அவர் புறக்கணிக்கப்படுறாரு, மிரட்டப்படுறாரு, கொலை மிரட்டல் விடுறாங்க, அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, அவர் செய்கிறது எல்லாத்துலேயும் பிரச்சனை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து பண்ணுறதுனால அவர் மொத்தமாக விட்டுட்டு போயிட்டார். இப்போது ஒரு ஜான் ஜபராஜ் வந்து மனைவி மட்டும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயம் மட்டும் அவர் வாழ்க்கையில் நடந்திருந்தா நம்ம ஜான் ஜபராஜ் மேலே குற்றம் சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் மனைவி பிரச்சனையில் தொடங்கி அதுக்கப்புறம் அவருடைய சபையை உடைச்சி அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த காணிக்கையெல்லாம் திருப்பி கேட்டு மிரட்டி அவருக்கு உண்டான காசையெல்லாம் சபையார் வந்து இந்த அசோசியேட் எல்லாம் வந்து எட்வின் ரூசோ இப்படி இவர் வந்து எல்லா பணத்தையும் மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் நம்ம ஆதங்கப்படுறோம். ஒரு தனி மனிதனுக்கு இப்படி அநியாயம் வந்துருச்சு, யாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணலையே, யாரும் இவருக்காக இவர் பக்கம் நிற்கலையே அப்படின்றதுனால தான் நான் பேசுகிறேன். எல்லாருமே ஜான் ஜபராஜ் மேலே குற்றம் சொன்னா அப்போ ஜான் ஜபராஜுக்கு எடுக்கப்பட்ட இந்த துரோகம், நம்பிக்கை துரோகம் எல்லாம் சரியா, தேவையா? இதெல்லாம் இதே ஒரு வேற ஆளாக இருந்தால் செய்வாங்களா? ஜான் ஜபராஜ் வந்து ஒரு நியாயமான ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பொறுத்துன்னு போறாரு. வேற ஆளே இருந்திருந்தா அதே இடத்துல எட்வின் ரூசோவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஏன்னா இது வந்து ஜான் ஜபராஜ் போல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த எட்வின் ரூசோ பண்ணுற வேலைக்காகவும் மனைவி பண்ணுற விஷயத்துக்காகவும் மனைவி ஜான் ஜபராஜை புரிந்து கொள்ளாததுனால வந்து அவர் ஏதாவது பேசிட்டு போய்க்கலாம், அடிச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாத இன்னைக்கு என்ன அவர் என்னை விட்டுடுங்கடா, நான் போயிடுறேன், எனக்கு அமைதி வேணும், என்னுடைய வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜான் ஜபராஜுக்காக பேசணும். யாருமே பேசுறேன்னா அப்புறம் எப்படி ஒரு மனிதனுடைய பக்கம் நியாயம் தெரியும், அவருடைய மன வருத்தம் நம்ம மற்றவங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டார்ன்றதை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே. அவர் மட்டும் சொல்லிட்டா போதாது, நான் என்னை போன்ற ஆட்களும் நல்ல நல்ல மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஜான் ஜபராஜ் வந்து பல விதத்தில் மிரட்டப்பட்டிருக்காரு, பல பண இழப்புகள் சேதமடைந்திருக்காரு, அவருடைய மனதளவில் ஒரு சேதமடைந்திருக்கார். மன வருத்தத்தோடு இன்னைக்கு ஒரு சாப்பிட முடியாத தூங்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் இருந்து நிற்காரு. இன்றைக்கும் அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்குது. இந்த சிஸ்டர் வந்து பாதி இப்படி சொல்றாங்க, ஒரு நல்ல நல்ல கிறிஸ்தவத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக வந்தாரு, வாலிபர்கள் நிறைய பேர் வாலிபர்கள் ஜான் ஜபராஜ் ஆதரித்தாங்க, அவருடைய பாட்டை கேட்டாங்க. ஆனால் இவர் சிஸ்டர் என்ன சொல்றாங்க, மோகன் லாசரஸை வச்சு திட்டாரு ஜான் ஜபராஜ், அதனால தான் இந்த மாதிரி அவருக்கெல்லாம் நேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜான் ஜபராஜ் மட்டும் தட்டிட்டு மோகன்சியை உயர்த்ததுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. மோகன்சி வந்து இந்த கிறிஸ்தவத்தில் பெரிய அற்புத அதிசயம் ஒன்று நடந்தில்லை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் இங்கே நடக்கல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் படும் கஷ்டத்தை பட்டுதான் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் சொந்த வீடு இல்லாத இருந்துதான் இருக்காங்க,
கிறிஸ்தவர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. கிறிஸ்தவர் வந்து கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு நடந்துக்குது. யார் காலத்துல இது? மோகன்சி லாசஸ் காலத்துல. மோகன்சி லாசஸ் பெரிய ஒரு ஞானி, அவர் பெரிய வேத வித்வானவர். அவரு மெசேஜ் கொடுக்கும்போது அப்படியே சபையில பெரிய எழுப்புதல் வந்தது. அவர் கர்த்தர் உலாவுறாரு. அவருடைய மெசேஜ் இருக்கும்போது அவர் சபையினுடைய முக்கியத்துவத்தையும் சபைக்கு ஏன் வரணுன்றதையும் சொல்றாரு. சபைக்கு ஏன் வரணும்? எதுக்கு போனோம்? சபைக்கு எதுக்குங்க போனோம்? நம்முடைய வேலைகளை விட்டுட்டு, நம்முடைய கடமைகளை விட்டுட்டு, பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யாத, கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யாத, மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யாத, உறவுகளுக்கு செய்ய வேண்டியது செய்யாத, வீட்டை சுத்தமாக வச்சுக்காத, இதெல்லாம் விட்டுட்டு சபைக்கு போனோமா? அதுதான் மோகன்சி சொல்றாரா. இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க மோகன்சி லாசஸை. மக்களே, நண்பர்களே, ஒன்று நினைச்சுங்க, மனித ரூபத்தில் தான் வருவாங்க நம்முடைய அழிக்கும் சக்திகள். வேற ஒரு நம்ம காணாத ஒரு சக்தி ஒன்று அழிக்க மாட்டாங்க. நம்ம கூடுகிறவனை நம்ம அழிப்பாங்க. நல்லவன் போல வேஷம் போட்டு நான் தான் பரிசுத்தவான்னு நடித்து கொண்டிருக்கிறார் இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள். அவரை நம்பி இன்னைக்கு நம்ம மோசம் போயின்னு இருக்கோம். இது மாதிரி கிறிஸ்தவர்கள் தலைவர்கள், அங்க லீடர்ஸ் கிறிஸ்டின் லீடர்ஸ் வந்து ஆங்காங்கே தவறான போதனைகளை கொடுத்து மக்களை திசை திருப்பி நஷ்டத்திலே வியாதியிலே கடனிலே இன்னைக்கு அதே நிலைமையில தான் வச்சிருக்காங்க. வேற ஒரு மாற்றமும் இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கல. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை சரீரத்தில். ஏன் இந்த மோகன்சி லாசஸ் கட்டிட சபைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கதறி மக்களை வெறித்தனமா ஏற்றி அவருடைய தவறான வழியில தான் மோகன்சி லாசஸ் நடத்தின்னு இருக்கார். இந்த சிஸ்டர் போல அவரை வந்து பெரிய தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிறாங்க. ஜான் ஜபராஜ் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட மாதிரியும் மோகன்சி லாசஸ் அப்படியே கிறிஸ்தவர்களை அப்படியே செழிப்பா வச்சுக்கிற மாதிரியும் கடல் இல்லாத வச்சுக்கிறாரு கிறிஸ்துவரை மோகன்சி லாசஸ் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இந்த சிஸ்டர். இந்த பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். நாம கடல் இல்லாத வாழும், நம்முடைய ஒவ்வொரு சொந்த வீட்டோடு இருக்கணும், கணவன் மனைவி குடும்பத்தோடு சந்தோஷமா பிரியாம கடைசி வரை இருக்கணும். அதுதான் வலியுறுத்தி இந்த வேதம் வசனங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த சிஸ்டர் போல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களா திருந்தி குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். சும்மா கடவுள் பெருமை பேசிக்கின்னு மோகன்சி லாசஸ் புகழ பாடிக்கின்னு தெரியக்கூடாது. அதனால நமக்கு ஒன்றும் நன்மை கிடையாது, தீமை மட்டுமே நமக்கு விளையும் என்பது சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.